ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மேடம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க பொன்னான நேரங்களை என் கூட செலவு பண்ண வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சியோட மாவட்ட மகளிர் அணி நிர்வாகியான ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்களுக்கும் ஒரு ஆட்டோக்காரருக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று போச்சுங்க. அந்த பஞ்சாயத்தை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்த வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மேட் எஃப்எம்ல ஜாயின் பண்ணிருங்க. எப்பவும் போல இந்த வீடியோலையும் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களை கூட்டிட்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்னேகா மோகன்தாஸ் அப்படிங்கிறவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியோட மாவட்ட மகளிர் அணி நிர்வாகியா இருக்காங்க. அவங்க சமூக வலைத்தளங்கள்லையும் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காங்க. அவங்க என்ன வீடியோ அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபெமினிசம், அதாவது பெண்கள் நலனுக்காக போராடுற மாதிரியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் நிறைய ஈவெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தாலே தெரியும், ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இப்போ ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக ரெசிடென்ஸ் காலேஜ் போறதுக்காக சைதாப்பேட்டையில இருந்து ஊபர்ல ஒரு ஆட்டோ புக் பண்றாங்க. ஆட்டோவும் வந்துருது. இவங்க சைதாப்பேட்டையில ஏறிடுறாங்க. அடுத்த ஒரு 1 கிலோமீட்டர்ல இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க ஒரு நார்த் இந்தியன் சம்திங் நினைக்கிறேன், ஆனா அவங்க நல்லா தான் தமிழ் பேசுறாங்க. அவங்களும் இவங்களும் ஆட்டோல ஏறிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டு ஏறின உடனேமே அந்த ஆட்டோ டிரைவர் மேப்பை ஆஃப் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, எனக்கு ரூட்டு தெரியும், நான் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்தவன் தான், நீங்க எனக்கு ரூட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடா தான் அவர் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் அந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியா பின்னாடி உட்காந்துடுறாங்க. ஆட்டோ போக ஆரம்பிக்குது. நேரா போறதுக்கு பதிலா இவரு ரொம்ப சுத்தி சுத்தி போக ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, சம்திங் ஒரு சின்ன யோசனை என்ன அப்படின்னா, சுத்தி போனோம்னா கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆகும், கிலோமீட்டர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வாடகையும் கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, இவரு அங்க எக்ஸாக்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவரு கொஞ்சம் சுத்தி போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, ஏன் சுத்தி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அவர் ஒரு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு இடையிலையும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பமாவே அமைஞ்சிருக்குங்க. வாக்குவாதம் ஆரம்பிச்ச உடனேயும் இவர் பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டே ஓட்ட ஆட்டோ ரேஷ் டிரைவிங் ஆகுது. ஏன்னா பின்னாடி திரும்பி திரும்பி இவர் பேசிக்கிட்டே போகும்போது முன்னாடி வர வண்டியெல்லாம் பார்க்காம, ஒரு பள்ளத்தை பார்க்காம ஒரு குழியிலையும் போய் விட்டுறாரு. விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரேஷா போற வரவங்க எல்லாமே இவரை சத்தம் போட்டு போறாங்க. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பயந்துட்டு நீங்க வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 100க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயும் இவர் ஒரு டென்ஷன் ஆகிட்டு, ஆனாலுமே அந்த இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க, இந்த நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவும் நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த வீடியோல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆட்டோக்காரர் எனக்கு இப்போ நீங்க வந்த வரைக்கும் எனக்கு பைசாலாம் எதுவுமே வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் என் ஆட்டோல இருந்து இறங்குங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீசெண்டா தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க மம்மிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 2 பேரை ஏத்திட்டு அவங்க ரொம்ப ரூடா பேசுறாங்க, அதனால அவங்க இறங்க சொன்னாலும் இறங்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மம்மி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு, அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க இவர் இறங்க மறுக்கிறதுனால சரி இவர் வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ஏறி உட்காரு. எக்ஸாக்டா அந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இவரு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இறங்கி லெஃப்ட் சைட்ல நின்றுட்டு நீங்க முதல் இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவங்க நாங்க எதுக்கு இறங்கணும், இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இறங்க மாட்டோம்னு சொன்ன உடனேயும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து திரும்பி வண்டியை உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவங்க திரும்பி ஸ்டார்ட் பண்ண உடனேயும் நீ எதுக்கு வண்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் இறங்கி ஃபர்ஸ்ட் இவங்க அடிக்கிறது அந்த வீடியோல நல்லாவே தெரியுது. இவங்க ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இந்த பக்கம் சுத்தி சாவியை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. சாவியை எடுக்கும் போது இவரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆகி இவரு அடிச்சிடுறாரு. யார, ஸ்னேகா மோகன்தாஸ் அவங்கள இவரு அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனேயும் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பெருசாயிருச்சுங்க. இவங்க திருப்பி அடின்னு அடிச்சு அதுக்கப்புறம் ஆட்டோ விட்டு வெளியே இறக்க வச்சு மக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த ஆட்டோ டிரைவரை அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் இடையில வாக்குவாதம் பயங்கரமா ஆகி மிகப்பெரிய பஞ்சாயத்தா போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம்
இந்த ஸ்னேகா மோகன்தாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஆட்டோ டிரைவரை போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க மொத்த மீடியா பீப்புளையும் கூட்டிட்டு வந்து இந்த பயங்கரமா வைரல் ஆக்கிட்டாங்கங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்தோம், இவங்க என்ன நடந்துச்சோ எக்ஸாக்டா எல்லாத்தையுமே சொல்றதோட அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சாரு, எனக்கு வந்து இங்க ரொம்ப பெயின் ஆயிருச்சு, அவர் வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோ டிரைவரை வந்து ரொம்ப எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேஷன்ல என்ன நடந்திருக்கு, சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல வந்து இந்த இவங்க எடுத்தாங்கல்ல ஒரு வீடியோ, அந்த வீடியோவை வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா இவங்க எடுத்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால இது எல்லாமே எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது போக இவங்க பிரஸ் மீடியா கிட்ட பேட்டி கொடுத்ததும் பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவுக்கும் இவங்க பேட்டி கொடுத்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ்காரங்களுக்கே தெரிஞ்சிருது. இது போக இன்னொன்னு என்னன்னா, அந்த பையன் ஆட்டோ டிரைவர் இருக்காருல்ல, அவரோட தாய் வந்து, அவங்க அம்மா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஆபீசரா இருக்காங்க. அதனால இவங்க போய் அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்றாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. ஏன்னா சோசியல் மீடியால வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும்ல, இப்படி நடந்திருக்கு, அப்ப வந்து இவங்க தான் வந்து முக்கியமாலுமே ரூடா பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து இவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் நமக்கு லைட்டா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, இவர் மட்டும், இப்ப இவங்க அம்மா மட்டும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்லாம ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருந்தால் என்ன அங்க நடந்திருக்கும்? அஜித் குமார் கேஸ் மாதிரியே இங்கேயும் ஒரு கேஸ் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த ஆட்டோ டிரைவரோட அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அப்ப வந்து ஈஸியா அவங்கனால கை வச்சிட முடியாது. அதனால இப்போ ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்கள் மீதுமே கேஸ போட்டாங்க. ஏன்னா அவர் பேசுனதுக்கு அவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க, இவங்க பேசுனதுக்கு இவங்க மேல ஒரு கேஸ் போட்டாங்க. இதுவே வந்து அவங்க அம்மா வந்து ஒரு சாதாரணமா இருக்காங்க, இவங்க ஒரு சாதாரண குடும்பத்துல உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த கேஸே வேற மாதிரி போயிருக்கும். திரும்ப நமக்கு இன்னொரு கேஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில். நம்ம புதுசா வர வியூவர்ஸ் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மேடஃபம்ல ஜாயின் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து இந்த வீடியோல யார் மேல தப்பு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எந்த டாபிக் பத்தி பேசுறது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை பை, டேக் கேர்.